அப்பேற்பட்டவருக்கு மன்னிப்பு கேட்பாரா ராகுல் காந்தி என்று சொன்னவுடன் அது மகாராஷ்டிர அரசியலில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். காங்கிரஸ் கர்நாடகாவில் அழிந்து விடும் என்பதுதான் சிலருடைய கருத்து. இந்த ஊழல் சமாச்சாரம் வெடித்தது. அரசாங்கம் மத்தியிலா இருந்தாலும் சரி, மாநிலத்திலா இருந்தாலும் சரி, அது தொங்கு சபையில் தான் போய் முடியும். ராகுல் காந்தி நினைக்க நரேந்திர மோடியுடைய காரை வார முடியும் என்று. ஆனால் ராகுல் காந்தி தன்னுடைய காலை தனக்கே தமிழகத்தில் வடிவேலு சினிமாவில் நடத்துவது போல இந்திய அரசியல் ஒரு பெரிய வடிவேலுவாகத்தான் பார்க்கிறார்கள். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst, the one and only, right from Delhi, Mr. Delhi ராஜகோபாலன் அவர்கள். விழுந்து நொறுங்கியது சிவாஜி சிலை. அதனால நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்டத்தட்ட மண்டிட்டு தவறு செஞ்சிட்டோம்ன்ற அளவுக்கு பேசியிருக்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? அது இன்னைக்கு அதாவது பெரிய பேசும் பொருளா ஆயிருக்கு. அதை பொலிட்டிசைஸ் வேற பண்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது மாபெரும் இழப்பு. பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆளுங்கட்சியான ஏக்நாத் ஷிண்டேக்கு மாபெரும் ஒரு அபசகுனம். இருப்பினும் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்பார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவர் மன்னிப்பு கேட்டதனால் கண்டிப்பாக குஜராத்திற்கும் மகாராஷ்டிராவுக்கும் எப்போதும் நட்பும் உண்டு, விரோதமும் உண்டு. குஜராத்தி மகாநாடு, குஜராத்தும் மகாராஷ்டிராவும் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேல். மத்திய பிரதேசம், குஜராத் எல்லாம் அந்த வேலையே சிவாஜி ஸ்டாச்சுக்கு விழுந்ததுல பாடாதான் முடியும். நீங்க பாக்குறீங்களா சார்? ஏன்னா எலெக்ஷன் வேற வருது. இப்போ எப்படி பாக்குறீங்க? பின்னாடி பாத்தீங்கன்னா அவர் மன்னிப்பு கேட்டதை தவிர 13 வருடங்கள் முதலமைச்சர், 10 வருடங்கள் பிரதம அமைச்சராக இருந்து ஒரு குவார்டர் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. டக்குன்னு ஜிக்குன்னு. அப்பேற்பட்ட நரேந்திர மோடி ஒரு மனிதரா இருக்கிறாரு சார். அப்பேற்பட்ட மனிதர் அந்த டேபிளை திருப்பி விட்டாரு. நான் மன்னிப்பு கேட்கிறேன், ராகுல் காந்தி கேட்பாரா வீர் சார்வர்கருக்கு என்று மகாராஷ்டிரியை தூண்டுதல் செய்து விட்டார். வீர் சார்வர்கர் என்பது மரியாதையுடைய பெரியவர், சுதந்திர போராட்டத்தை தெரியும். இவங்கெல்லாம் என்னதான் சொன்னா கூட he has done much for the country. இல்லையா? இந்திய சரித்திரத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாய், அத்வானி மற்றும் நரேந்திர மோடி என்று வரும் இந்து மதத்தை காப்பாற்றுகிறார்கள் என்று 50 வருடம் கழித்து படித்தீர்களே. ஆனால் இது வரும். இந்த வீர் சார்வர்கர் என்பது 50 வருடங்கள் கழித்து நாம் இன்று பேசுகிறோம், 100 வருடங்கள் கழிச்சு பேசுகிறோம் என்றால் அவர் செய்த தியாகம். அப்பேற்பட்டவருக்கு மன்னிப்பு கேட்பாரா ராகுல் காந்தி என்று சொன்னவுடன் அது மகாராஷ்டிர அரசியலில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். ஓகே, திருப்பி விட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஏன்னா இந்த சிலை உடைந்ததை மடைமாற்றி விட்டு விட்டார். ராகுல் காந்தியை நோக்கி வீர் சாவர்கர் பத்தி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னு. ராகுல் காந்தி 8ஆம் தேதி உங்க ஊருக்கு வராரு, எவனாவது கேட்பான். அமெரிக்காவுக்கு வர்றாரு, ஏதாவது ஒண்ணு பேசுவாரு, அங்க மாட்டிப்பாரு. அங்க ஜார்ஜ் சோரேஸ், இந்த சாம் பெட்ரோட எல்லாம் ஏதோ சொல்லி தருவாங்க. அதை வச்சு நீங்க ஏதாவது பேசுவாரு. தமிழகத்தில் வடிவேலு சினிமாவில் நடத்துவது போல இந்திய அரசியல் ஒரு பெரிய வடிவேலுவாகத்தான் பார்க்கிறார்கள். சிரிப்பு நடிகர். சரிங்க சார். பட் இருந்தாலும் இந்த பாலிடிக்ஸ் சைட்ல ஏக்நாத் ஷிண்டே ஒன்னும் பெருசா அவர் கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுமா சார்? ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே தோல்வி அடையறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அண்ட் அதே மாதிரி சிவாஜியோட ஸ்டாச்சுவும் கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு பெரிய நடைபயணம் போயிருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. கணேஷ், ஒன்னே ஒன்று சொன்னேன். தேர்தல் என்பது மிக மிக கடினமான ஒரு போர்க்களம். அது காலேஜில் நீங்க காலேஜ் படிக்கச்சு சரி, நான் காலேஜ் படிக்கச்சு சரி, காலேஜில் எலெக்ஷன் வந்தா கூட பரபரப்பா இருக்கும். ஆமா சார். ஐயோ, அடிச்சு கொண்டு நான் ஒரு கண்டெஸ்ட் பண்ணேன். என்னுடைய கதை வேடிக்கையா இருக்கும். அது நடுவுல மகாராஷ்டிராவை ஒப்பிட்டு பார்த்தால் நான் ஒரு அந்த காலத்துல நான் 1965, 67, 68 எல்லாம் படிக்கும்போது நான் பொதுச் செயலாளராக போட்டியிட்டேன். எனக்கு எதிராக இருந்தவர் என்னை பற்றி அவதூறாக எழுதி எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்தாரே தவிர தோல்வி அடையவில்லை. அது மாதிரி தேர்தல் என்றால் கடைசி மட்டும் you have to struggle hard.
உங்களை துணி துவைச்சு உழைச்சிருவாங்க. ஆமா, நிச்சயமா மன உளைச்சல்கள் நிறைய வரும் சார். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இன்னைக்கு மன உளைச்சல்ல தான் வந்து ஏக்நாத் ஷிண்டே இருக்கிறாரு. ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து சிஎம் போஸ்ட் வந்து மாறிடும், சிஎம் போஸ்ட் வந்து இந்த சைடுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா சார்? அப்படி இல்லை, அது தொங்கு சபையாக வந்ததுன்னா நரேந்திர மோடி பூந்து விளையாடுவாரு. அப்படி தொங்கு தொங்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? மகாராஷ்டிராவில் ஹரியானா தான் தொங்கு தான் வரப்போகுதுங்க. ஏன்னா காங்கிரஸ் வீக்கா இருக்குதுங்க. அங்கங்கெல்லாம் இப்ப பாருங்க டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சாரு, 10 பேர் பிஜேபி வந்துடும். பார்த்துட்டு நீங்க ஹரியானா பொறுத்து மட்டும் எனக்கு தெரியும். மகாராஷ்டிரா தேதி அறிவிக்கல. அது தவிர ஹரியானால அங்க ஜாதி பிரச்சனை ரொம்ப அதிகம். ஜாட் வர்சஸ் விஷ்ணு. இப்ப பாருங்க தேர்தலே 4 நாள் தள்ளி போட்டாங்க. 4 நாள் தள்ளி போட்டாங்க இப்போ. ஆமா. அதனால வந்து அப்ப மகாராஷ்டிரால வந்து தொங்கு பார்லிமெண்ட், அதே மாதிரி ஹரியானாலையும் தொங்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க இல்லையா? இனி வரக்கூடிய 10 வருடங்கள் இந்திய அரசியலில் 2014 இருந்து 2024 மட்டும் இருந்த நிரந்தரமான அரசு என்பது போய் கூட்டணி அரசாங்கம் மத்தியிலா இருந்தாலும் சரி, மாநிலத்திலா இருந்தாலும் சரி, அது தொங்கு சபையில் தான் போய் முடியும். அகில இந்தியாவிலே கூட தொங்கு சபை தான் வந்தது. இருந்தாலும் நரேந்திர மோடிக்கு 240 வந்ததுனால அவர் பதவியில் இருக்காரு. ஆமா, 240 வந்ததுனால வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி பதவியில இருக்கிறாரு. அதே மாதிரிதான் நீங்க தமிழ்நாட்டிலேயே நீங்க அப்படிதான் ஃபீல் பண்றீங்களா சார்? ஒரு 80-90 சீட் எது வந்தாலும் சரிங்க கணேஷ், அவங்க தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர். அது 80 சீட்டு டிஎம்கே வாங்கிடும். அதே சமயத்து 80 சீட் வாங்காத நான் ஒரு ஏன் கணக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க சார். இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய தொகை நான் 15 தேர்தலுக்கு நான் பார்த்திருக்கேன். அதாவது 1967 இருந்து திமுக என்பது கூட்டணியில் தான் வெற்றி பெற்றதை தவிர அவங்க தனியா இருந்தாங்கன்னா 80 சீட்டுக்கு மேல வாங்க முடியாது. இந்த வாட்டி கூட கூட்டணி அரசாங்கம் தான் இருக்குது ஸ்டாலின் தலைமையில். அதிமுக இருந்து வந்த 8 பேர் கொண்ட 24 எம்பினால தான் அவர் 125க்கு வந்தார். இல்லாம 90-85 ஊச்சலாடி இருக்குமே. ஆமா, நிச்சயமா. அதுதான் பின்ன. சோ தமிழ்நாட்டிலேயும் வந்து ஒரு தொங்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க. சரி, இந்த டாபிக் விட்டு நெக்ஸ்ட் சார், பீகார் சிராக் பாஸ்வான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியோட செல்ல பிள்ளையா மாறிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு தாட் ப்ராசஸ் வைக்கிறீங்க. அப்ப வந்து என்ன சார் ஆகும்? சந்தித்தேன், சிராக் பாஸ்வானை நேற்று சந்தித்தேன். அந்த வீடியோவை அனுப்புகிறேன். TV9 என்று சொல்லக்கூடிய ஹிந்தி தொலைக்காட்சியில் 5 ஆசிரியர்களை அவர் சந்தித்தார். அதில் நானும் இருந்தேன். பல கேள்விகளை கேட்டேன். சிராக் பாஸ்வான் தன்னை லக்ஷ்மணன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நான் ஹனுமான்ல இருந்து லக்ஷ்மணன் ஆயிட்டேன். அது எப்படி இருந்தாலும் மோடி இருக்கிற மட்டும் நான் பிஜேபியோட சப்போர்ட்டரா தான் இருப்பேன். எனக்கு வழிகாட்டி அவர் காலை தொட்டாருங்க சார், சும்மா இல்லைங்க சார். தொட்டார் நரேந்திர மோடி காலை, சிராக் பாஸ்வான் காலை தொட்டார். ராகுல் காந்தி நினைக்கிற நரேந்திர மோடியுடைய காரை வார முடியும் என்று. ஆனால் ராகுல் காந்தி தன்னுடைய காலை தனக்கே தெரியாமல் தவறான இடத்தில் வைத்து விடுவார். பார்த்து கொண்டே இருங்கள். சோ அப்ப வந்து நிதிஷோட நிலைமை என்ன சார் ஆகும்? நிதிஷ் வந்து 2029ல என்ன பண்ணுவார்? அப்போ அவர் வந்து பிஜேபியோட சப்போர்ட் இல்லாம நிக்க முடியாது. அவ்வளவு அதை விட்டு அவ்வளவு இருப்பாரு. இன்னும் ஒரு 12 மாதத்தில் அடுத்த வருஷம் 2025 ஜூலை ஆகஸ்ட்ல வந்து உங்களுக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. பீகாரில் சட்டசபை தேர்தல். ஆமா, ஓகே. அது நான் கேட்டேன், சிராக் பாஸ்வானை முதலமைச்சர் ஆக்குவார்களா என்று. அவர் சொன்ன நிதிஷ்குமார் தான் எங்க கேண்டிடேட் சொல்லிட்டாரு. அங்க பீகார் நிதிஷ்குமார் தலைமையில் தான் மீண்டும் அரசியல் இருக்கும். அது நடுவே பிரசாந்த் கிஷோர் பாண்டே போன்றவர்கள் திமுகவை ஆட்சி அறையில் வைத்தார் 2021. அவரும் ஒரு 10-15 எம்எல்ஏ எடுத்துன்னு போயிடுவார். அங்க அவரும் நல்ல கட்சி நடிச்சிருக்காரு. ஓகே, ஓகே, சூப்பர் சார். அதே சமயத்துல வந்து இந்த சைட்ல, அதாவது வந்து நம்ம இங்க கர்நாடகால வந்தோம் அப்படின்னா, இந்த இன்னைக்கு வந்து மல்லிகார்ஜுன் கார்கே வந்து சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன சார் இது, என்ன நடந்துட்டு இருக்கு கர்நாடகால? அதுக்கு மேல அவர் மேல அலிகேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வேற வந்திருக்கு. என்ன மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு கேலி கூத்தாகி விட்டது அவருடைய தலைமை. ராகுல் காந்தியுடைய பின்னால இருந்து குத்திட்டு இருக்காரு. அவரா சரியது கிடையாது, ஒண்ணுங்களே அவர்கிட்ட பதவி கிடையாது. ரிமோட் வச்சிருக்காரு ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும்.
ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஒரு சிக்கல்ல மாட்டின்னுட்டாரு. அவர் வந்து சித்தராமையா என்னைக்கிடாப்பா அந்த DK சிவகுமார் வரக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆக மொத்தம் அங்க ஒரு கேளிக்கை அரசாங்கம் நடக்கிறது. ஓகே, மும்முனை போட்டியா இருக்கே சார், சித்தராமையா, DK சிவகுமார், மல்லிகார்ஜுன் கார்கே. இது என்ன சார் இது? யார்தான் பாப்புலரா இருப்பாங்க? என்ன பேசாம ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டா இருக்கே கர்நாடகா. மல்லிகார்ஜுன் கார்கே கணேஷ் அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்தது, பல கோடிக்கு ஊழல் செய்து விட்டார் என்று. சரி. பங்காரு லக்ஷ்மண் 1 லட்சம் ரூபாய் வாங்கியதை வைத்துக் கொண்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கம் கவிழக்கூடிய அளவிற்கு வந்தது. காங்கிரஸ் அவ்வளவு மோசமான நிலையில் தெல்கா ரிப்போர்ட் வந்தது. பங்காரு லக்ஷ்மண் பாஜக தலைவராக இருந்த பொழுது 1 லட்சத்துக்கு பண்ணாங்க. இப்போ மல்லிகார்ஜுன் கார்கே 500 கோடிக்கு பண்ணியிருக்காரு. அவரையே எடுக்கக்கூடாதுன்னு கேட்கறாங்க பாஜகவினர். ஆமா, நிச்சயமா அது ஒரு நியாயமான ஒரு கொஸ்டின் தானே சார். அவர் மேல அலிகேஷனா போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி ஆனா விடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டா? ராஜ்யசபாவில் அவர் எதிர்கட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவார்கள் கண்டிப்பாக பாஜகவினர். ஓகே, எடுக்கணும்னு சொல்லிட்டு போராடுவாங்க. ராகுல் காந்தியுடைய இதுக்கு வந்தாலும் தண்டுவாளத்தில் ஏடிச்சு. இதுக்கு DK சிவகுமார் தான் அந்த பிரச்சனையெல்லாம் கிளப்பி வர்றதுக்கு காரணம் இருந்தாரு. சித்தராமையா அந்த பேப்பர்லாம் எடுத்து கொடுத்துட்டாருன்னுட்டு அங்க கர்நாடகா பேப்பர்ல நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. சரி. சோ இந்த பின்னணியில் பார்த்தால் கர்நாடக அரசு ஊசலாடுகிறது. பரமேஸ்வராவா அல்லது மல்லிகார்ஜுன் கார்கேயா முதலமைச்சர் என்று இருக்கு. ஏன்னா அவர் முதலமைச்சராவது தவறே கிடையாது. ராஜாஜி கவர்னர் ஜெனரல் ஆனப்புறம் தமிழ்நாட்டுக்கு போய் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அந்த மாதிரி இவர் ஆர்த்த தப்பே கிடையாது. நரசிம்மராவ் வந்து சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்டா இருந்திருக்காரு. ஆக மொத்தம் அது ரிவர்ஸ்ல வருது. இப்போ காங்கிரஸ் கர்நாடகாவில் அழிந்து விடும் என்பதுதான் சிலருடைய கருத்து. இந்த ஊழல் சமாச்சாரம் வெடித்தது. பட் ஏன் சார் சித்தராமையா நல்லா தானே சார் இப்ப கவர்ன் பண்ணிட்டு இருக்காரு? ஏன் அவரை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க? ஏன் அவரை வச்சுதானே ஜெயிச்சாங்க? அவர் கட்சியில DK சிவகுமார் அவர் அந்த வயத்துல கட்டின பிள்ளை பூச்சி மாதிரியே பண்ணிட்டு இருப்பாரு. வண்டு மாதிரி சுற்றிட்டே இருப்பாரு. அவர் தான் கடைசி கைட்டினான்னு பார்த்தாரு. ஆண்டவன் அருளால் மல்லிகார்ஜுன் கார்கே மேலே ஊழல் புகார் வந்தோடனே சித்தராமையாவுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அவர் தான் இந்த படத்துல எடுத்து கொடுத்துருக்காருங்க எல்லாருக்கும். ரைட், சூப்பர். DK சிவகுமார் தான் கொடுத்திருக்காரு இல்லையா? சித்தராமையாவும் சேர்ந்து தாளம் வாய்ச்சாங்களே. ஆமா. அப்போ சித்தராமையாவோட பொசிஷன் இப்போதைக்கு சேஃப் நம்ம பார்க்கலாமா சார்? சேஃபே கிடையாது. அந்த குழப்பம் இந்த 3 காந்திகளினால் வந்த குழப்பம் தான் என்று நான் சொன்னேன் தங்களுக்கு. சோனியா, ராகுல், பிரியங்கா வந்த குழப்பம் இருக்குது. ஏன்னா ராபர்ட் வாட்ராவை சப்போர்ட் பண்றது சித்தராமையா, பிரியங்கா மாட்டேன்னு பாக்குறேன். ஏன்னா லேண்ட் டீல் அங்க நடக்குது நிறைய. சரி, ஓகே, சூப்பர். சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन சார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தியோட விசிட் September 8 to September 10th, but at the same time towards the end of the month Mr. Modi, நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் வராரு. he is talking in New York September 22nd. அந்த அரங்கமே வந்து இன்னைக்கு வந்து ஃபுல் ஆகி people don't have a seat அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க 2 விசிட்டையும் எப்படி சார் பாக்குறீங்க? 2 விசிட். இப்போ ராகுல் காந்தி முதிர்ச்சி அடைந்தார். பப்பு என்ற இடத்திலிருந்து பாலிட்டிஷியனா இருக்காரு. அவருக்கு தொடர்பு முழுக்கும் சைனா, அமெரிக்கா, ஜார்ஜ் சோரேஸ், சாம் பெட்ரோடா போன்றவர்களாக இருந்தாலும் ராகுல் காந்தி அவர் நூனலும் தான் வாயால் கெடும் என்பதனால் அவர் ஏதாவது பேசி மாட்டிப்பாருங்க கணேஷ். வாய்க்கு வந்த மாதிரி பேசி மாட்டிக்கிறாரு இல்லையா? நானும் ஒண்ணு பேசுறாரு. பாருங்க, நரேந்திர மோடி நாங்கள் கழுத்து விடுவோம் என்கிறாங்க. இப்ப அது நடுவுல வந்து கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேசினார். நடுவுல ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்குது அவர் பேசுவதெல்லாம். சோ அதை பார்த்தால் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த கேளிக்கை மன்னர் வந்தால் அமெரிக்காவிலும் ஒரு கேளிக்கையாகத்தான் இருக்கும். இருப்பினும் நரேந்திர மோடி வருவதனால் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. சரி, ஓகே சார். And second thing, Narendra Modi, tall stature, 25 years he's been in government politics. 70 years அவர் வந்து 50 years பாலிடிக்ஸ். ராகுல் காந்தி வயசுக்கு அவர் வந்து சர்வீஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். என்னை பொறுத்து பார்த்தால் ராகுல் காந்தியினுடைய அனாவசியமாக பேசுவதனால் he is an entertainer என்று தான் வட இந்தியர்கள் கருதுகிறார்கள்.
மேற்கிந்தியர்கள் கருதுகிறார்கள், வட மாநிலத்தில் இருப்பவர் கருதுகிறார்கள், அயல் நாட்டில் இருப்பவரும் கருதுகிறார்கள். ஃபேண்டாஸ்டிக் சார். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா வந்து இவங்க 2 பேரும் பேசினோம்னா நம்ம திருப்பியும் பேச தான் போறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். தேங்க்யூ அண்ட் நன்றி, வணக்கம். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க,